பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இது அருமையான வேத வசனம். யாருக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்றால், தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிற வேலையின் காரியமாகலாம், வீட்டு கட்டுகிற காரியமாகலாம், திருமண காரியமாகலாம். சோ நீ எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம சில காரியங்கள் காத்திருக்கிறோமோ, ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளையின் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுங்க, எங்கள் வீடு கட்டும் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்து செய்யட்டுமான்னு எதிர்நோக்குறீங்களே, இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லோருக்குமே சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நான் நினைச்சேன் அதை டக்குன்னு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கடந்த நாள் ஒரு சகோதரி நான் மீட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, வீடு கட்டுக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருடமா வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த காரியம் முடிவடையவே இல்லை. அப்ப தேவனுடைய சித்தம் இல்லாம நாமளா இறங்கி ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியம் முடிவடையாததுக்கு காரணம் என்னன்னா, தேவ செயல் அந்த இடத்துல இல்லாததுனாலதான், தேவன் அதற்கான சமயத்தை வாய்க்காததுனாலதான் ஒரு மனுஷன் துவங்கும் போது அது தோல்வியில போய் முடிகிறது, இன்னும் கட்டி முடிக்கல. சோ இந்த நாட்களில இதே மாதிரிதான் அநேகர், நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை முடிக்கவே முடியல, நான் இந்த காரியத்தை செய்யணும்னு கடந்து போறேன், வேலையின் காரியத்துக்கு போகிறேன், இந்த குழந்தைக்காக நான் பல ஹாஸ்பிட்டலுக்கு நேராக நான் கடந்து போகிறேன் அப்படின்னு பல தரப்பட்ட கோணல்கள்ல நம்மளுடைய காரியமாக தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் இன்னைக்கு நினைவு வச்சிருக்கோங்க, தேவன் அருளாததை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? தேவன் நமக்கு பர்மிஷன் கொடுக்காம, தேவன் நம்மை ஆசீர்வதிக்காம, தேவன் நம்மை நடத்தாம இந்த காரியங்கள் எல்லாமே அது ஆசீர்வாதமா இருக்காது, அது நமக்கு சாபமா தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. யாரா இருந்தாலும் சரி, அந்த வசனத்தின் மேல் பகுதியில பாத்தீங்கன்னா, வேகமாய் ஓடுகிறவர்களாகட்டும், சௌரியவான்களாகட்டும், ஞானவான்களாகட்டும், புத்திசாலி ஆகட்டும், எல்லோருக்குமே தேவ சமயம் தேவைப்படுகிறது. தேவன் அதுக்கான சமயத்தை ஏற்படுத்துவார், டைமை ஏற்படுத்துறாரு, அதற்கான செயலையும் அவரே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஏற்ற நேரத்துல உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்தோம் என்றால், கர்த்தர் அதுக்கென்று குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்தார், அந்த நேரத்துல அவருக்கு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவன் விழுந்து போன இடங்களில அவனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அவன் கீழே இருக்கிறான், குழியில இருக்கான். ஆனா ஒரு நேரம் வந்தது, ஒரு சமயம் வந்தது, அவனை தூக்கி கர்த்தர் அரியணையில் அமர செய்தார். ஹல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சவுலுடைய காரியத்தை, பவுலாய் மாறின புதிய ஏற்பாட்டு காரியத்தை பார்க்கிறோம். அவர் கண்கள் போச்சு, ஆனா கண் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவன் எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவனுக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவ செயல் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் தேவ செயல் நேரிட வேண்டும், எல்லாவற்றுக்கும் சமயம் தேவைப்படுகிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாது. அல்லேலூயா. பொறுமையோடு காத்துருங்க. தேவ சமயத்துக்காக ஆண்டவர் எனக்குன்னு ஒரு சமயம் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, அந்த நேரத்துல கர்த்தர் நிச்சயமா என்னை உயர்த்துவார், அந்த நேரத்துல என்னை பூரண ஆசீர்வாதத்துல நிரப்புவார், அந்த நேரத்துல நான் வீட்டை கட்டி முடிப்பேன், எனக்கென்று ஒரு தேவ செயல் இருக்கிறது, அந்த நேரத்துல நான் காரியங்களை நேர்த்தியா செயல்படுத்துவேன் என்று விசுவாசத்தோட காத்திருங்க. உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உனக்கு உன்னோட நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால இந்த உலகத்தார் எல்லாரும் அவசரப்படுகிறார்கள், இந்த உலகத்தார் எல்லாரும் தேவையில்லாத காரியங்களை முற்பட்டு ஓடுகிறார்கள். அந்த காரியம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, கர்த்தாவே நீர் எனக்கு படி அளந்தருளும், ஆண்டவரே எனக்கு சமயத்தை வாய்க்க பண்ணுங்க, எனக்கு வழி உண்டு பண்ணுங்க, எனக்கு உங்களுடைய செயலை காண்பீங்க என்று காத்திருங்க. காத்திருக்கும் பொழுது பூரண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், பூரண கிருபைகள் உங்களை தேடி வரும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தேவ சமூகத்துல இருந்து அந்த வார்த்தையை கையில வச்சுக்கோங்க, தைரியமா இருங்க. நிச்சயமா தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் காரியங்களும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்துல நம்முடைய திட்டம் அல்ல, தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். ஆகையால சமயத்துக்காக காத்துருங்க, தேவ செயலுக்காக காத்துருங்க. நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நேரம் ஆண்டவரே, உம்முடைய செயல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் சொல்லாமல், நீர் ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிடாமல் எந்த காரியம்
காரியம் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. ஆனால் நீர் அதை ஆசீர்வதிப்பீர் என்றால் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவாய் முடியும் என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். இந்த வேளையில என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்யுங்க. தேவையில்லாத டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்பா, எனக்காக நீங்க செய்ய மாட்டீங்களா என்று அங்கலாய்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறீர். பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளை கிருபை தருவீராக. தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நிதானத்தையும் பொறுமையும் கட்டளையிடுங்க ராஜா. நீர் கூடவே இருந்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு, ஜுரத்தோடு, பயத்தோடு, பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா எல்லோருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகத்தோடு அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் காத்தவர் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.